ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு, இறைவன் யாருக்கு சோதனை அளிக்கின்றார், அதை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திரு மேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சோதனைனாலே எல்லாருக்குமே தெரியும். இறைவனை 1% வணங்குறவனுக்கும் தெரியும், 100% முழுமையா இறைவனில் கலக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களுக்கும் சோதனைனா என்னன்னு தெரியும். அந்த சோதனை இறைவன் யாருக்காக தராரு, எதற்காக தராரு? முழுமையான ஆன்ம சுத்தத்துல அந்த வழியில போகக்கூடிய ஆளுக்கு தராரு. ஒரு கொள்கையை எடுத்துட்டு உயிரே பிரிந்தாலும் அந்த கொள்கையில தழைத்து நிற்கக்கூடியவர்களுக்கு அந்த சோதனையை தராரு. முழுமையா இப்ப நான் தினமும் அன்னம்பாளிப்பு போறேன்ற எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. சாகர வரைக்கும் போடணும்னு நினைக்கிறேன். நான் பெரிய செல்வந்தர், தினமும் ஒரு 1,00,000 பேருக்கு போடுறேன். என்னுடைய செல்வமானது குறுகுது. ஏன்னா இறைவன் அப்போ சோதனை தராரு. தினமும் இவட செல்வம் இருக்கும்போது தினமும் போடுறால, அப்ப என்னுடைய செல்வத்தை சிறுமைப்படுத்துறாரு. சிறுமைப்படுத்தினாலும் நான் 1,00,000க்கு போட்ட ஆள் நான் என்ன பண்றேன், ஒரு 50,000 பேருக்கு போடுறேன். அப்படியே ஒரு 1000 10,000 அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. ஆக மொத்தம் தினமும் அன்னம்பாளி போடணுன்ற ஒரு கொள்கை இருக்குது. மக்கள் தொகையில மட்டும் குறையுது. ஆனா தினமும் போடுற, என்னால் ஒரு நாள் போடவே முடியல. அந்த டைம்ல நான் பண்றேன், இன்னைக்கு ஒரு நாள் என்னால் அன்னம்பாளி கூட போட முடியலையே, அப்படியாப்பட்ட உயிர் நான் இருந்து இதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறேன், அப்படி தற்கொலைக்கு முயற்சிக்கு பண்றேன். அப்ப இறைவன் உனக்கு அருள் செய்கிறார். ஏன்னா நீ எடுத்துக்கொண்ட கொள்கையில உயிரே போனாலும் அதுல நிலைத்து நிற்கிற பாத்தியா, அப்படியாப்பட்ட எண்ணம் கொண்டோருக்கு தான் இறைவன் சோதனை செய்கிறார். நாயன்மார்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா கூட நீங்க எல்லாம் பயங்கரமான வைராகியத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு சோதனை தந்தாங்க, ஒன்றுமே இருக்காது. இப்பதான் ஒரு கண்டமணியை கட்டி என்ன போல திருநீரை நெற்றி ஃபுல்லா பூசின்னு உக்காந்து எனக்கு சோதனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இறைவன் அது சோதனை இறைவன் தரவே கிடையாது. நாம அப்படி சொல்லி சோதனைன்ற பேர்ல நாம எஸ்கேப் ஆகிக்கலாம், அவ்வளவுதான். அது நம்மளுடைய கர்ம வினை தான், நம்மளுடைய கர்மா தான். நீ செய்த தீவினை தான் உனக்கு வருது. அதை இறைவனை வழிபட்டு இருந்த உடனே நீ சுத்தமாக போறது கிடையாது. உன்னுடைய வழிபட்டு அந்த தத்துவங்கள் படி நீ செயல்பட்டா மட்டும்தான் வாழ்க்கையில உன்னுடைய உள்ளமெல்லாம் தூய்மைப்பட்டு ஒரு உன்னத வாழ்வு வாழ முடியும். இப்பதான் ஒரு 10 படியை வைத்திருப்பா. அதற்குள்ள உன்னுடைய கர்மவினை அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த கர்மவினையெல்லாம் இறைவன் சோதனை குத்தாருன்னா உன்னுடைய அழுக்கே உனக்கு தெரியாது. இதெல்லாம் நான் செய்த தீவினை, இதெல்லாம் நான் மாத்திக்கணும் அப்படின்ற விஷயமே நம்மளுக்கு மறைஞ்சு போயிடும். ஏன்னா அதுக்கு பேர் தான் நீ சோதனைன்னு போட்டுடுறியே. சுவாமி எனக்கு சோதனை குத்தாரு, ஒரு மூலியமா என்ன திட்டினாரு, இதையும் சோதனைன்னு போட்டுருது. எல்லாமே இறைவன் தலைமையிலேயே கட்ட வேண்டியது. முதல்ல நமக்கு நடக்கக்கூடிய செயல்களை நம்முடைய சிந்தையில நல்லா யோசிக்கணும். இந்த செயல் எதற்காக நம்மளுக்கு நடந்துச்சு, இதற்கு காரணம் என்ன, இதுக்கு நாம காரணமா இறைவன் காரணமா அப்படின்னு நீங்க யோசிச்சாலே தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ ஒருவர் நான் கடும் சொற்களால திட்டுறேன். அவர் என்ன பண்றாரு, ஒரு கல்லு தூக்கி என்ன அடிச்சிடுறாரு. ஆனா நான் கடும் சொற்களா பேசுறது அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் நல்லவன் போல நான் பேசுறேன், நான் கரெக்டா தான் பேசுறேன் எனக்கு தெரியுது. ஆனா என் பார்வையில எனக்கு சரி. ஆனா ஒரு பொது நிலையில பார்க்கக்கூடியது தான் தெரியும் ஒரு கடுமையான சொற்கள்ல பேசுறேன்ட்டு. அவன் என்ன பண்ண, ஒரு கல்லு தூக்கி என்ன அடிச்சிடுறான், ரொம்ப கோபப்படுத்திட்டேன்ட்டு. நான் என்ன செய்யறேன், இந்த கல்லு தூக்கி அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு சோதனை, இறைவன் நம்மளுக்கு சோதனை தர்றாரு. இப்படி எல்லாம் பண்ணா என்ன நடக்கும்னு பாக்குறாரு இறைவன் அப்படின்னு அதை சோதனைன்னு போட்டா நம்ம தான் 1ஆம் நம்பர் முட்டாள். ஏன்னா நாம செய்த செயல் தான் அவன் ஒரு கல்லு தூக்கி அடிக்கக்கூடிய செயலையே ஆக்குச்சு. அந்த கல்லு நம்ம மேல பட்ட உடனே இது இறைவன் கொடுத்த சோதனைன்னு நினைத்தா நாம முதல்ல நம்ம இந்த கடும் சொற்களை பேசுற மத்தியா அந்த சொற்களை பேசக்கூடியதே தவிர்க்கிறதுக்கே வாய்ப்பு கிடைக்காது. அப்ப நமக்கு நடக்கக்கூடிய செயல்கள் அனைத்தையுமே நாம ஒரு தவறா சரியான்றத முதல்ல சிந்தையில யோசிக்கணும். இந்த விஷயம் ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது, நம்ம மேல என்ன பிழை அப்படி நமக்கு தெரியலனாலும் அடுத்த ஒரு நபர்கிட்ட இந்த செயல்களை எல்லாம் நீங்க சொல்லி அவருக்கு புரிய வைக்கும் போது அவரு சொல்லுவார். அவருடைய கருத்தும் ஒரு ஈகோ இல்லாம கேட்டு புரிஞ்சிக்கிட்டா நம்மளுடைய கர்மவினையிலிருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய வழிகள் கிடைக்கும். கர்மவினை
அனைத்துமே பக்குவம் அடையறதுக்கு ஏகப்பட்டது இருக்கு. அந்த பக்குவம் அடையக்கூடிய செயல் நாம் அனுபவிக்கும் பொழுதே இது இறைவன் சோதனைனா கிடையாது. அது பெரிய பேரன்பு இருக்கணும், பெரிய வைராகி இருக்கணும். எதை துறந்தாலும் கவலைப்பட மாட்டேன். உற்றார் உறவு எதையும் நான் துறக்க தயார். இறைவனே சரணாகதின்னு உன்னுடைய உள்ளமானது இறைவனோடு குழைந்து இருக்கும் பொழுதுதான் சோதனை அப்படின்ற ஒன்று வரும். அப்பதான் இறைவன் இவனுடைய தன்மையை சோதிக்க பார்ப்பார். ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன இப்போ மண்ணில் ஒரு சின்னதாக கட்டுறோம், ஒரு கிளாஸ் பிடிக்கக்கூடிய தண்ணியை ஊற்றுறோம், அது சிறிதளவு தான் பிடிக்கும். அது ஒரு குடம் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? உடைச்சிட்டு போயிடும். பக்குவமே இல்லாத சின்ன ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணு போல இருக்கக்கூடிய என்னுடைய உள்ளத்தை இறைவன் குடம் போல தண்ணியை தான் ஊற்றுவாங்களா? எந்தெந்த ஆன்மாக்கு எப்ப எப்ப அந்த பக்குவங்கள் கிடைக்குமோ அந்தந்த பக்குவங்கள் எல்லாம் கிடைத்த பிறகு, உண்மையான பேரன்பில் ஊறி திளைத்த பிறகுதான் இறைவன் சோதனை என்ற கூடிய ஒன்றை வைத்து அவனுடைய அன்பை வெளிப்படுத்துவார். அவ்வளவுதான். அவர் கொடுக்கக்கூடிய சோதனை கூட துன்பம் கிடையாது. அவர் சோதனை அப்படி கொடுத்து உன்னுடைய பேரன்பு, இறைவன் மீது வைத்த பெரும் பற்றை அனைவருக்கும் காட்டக்கூடிய செயலை தான் சோதனை அப்படின்ற சொல்லு. அந்த சோதனை மூலமாக உனக்கு புகழ தராது. சோதனை என்ற சொல்லால புகழ், நிலையான புகழ தராரு, பெரும் அருள் செல்வத்தை தராரு, அழியாத வரலாறு தராரு. ஆக மொத்த சோதனை என்பதே இறைவன் தர பெரும் பிரசாதம். அதை இறைவன் நம்ம செய்யக்கூடிய சிறிய தவறுகள்லாம் சோதனை சோதனைன்னு சொல்லி நாம இனி அப்படி செய்யக்கூடாது. இனி வரக்கூடிய செயல்களை எல்லாமே இது எதற்காக நம்முடைய வினை நீங்க எடுத்துக்கத்தான் அத்தனையும் நம்மளுக்கு புலப்படும். இதெல்லாம் அவன் மேல தப்பு இவன் மேல தப்புன்னு நீங்க சுட்டி காட்டுவதே தவறு. ஒரு நாயை கல்லை தூக்கி அடித்தா நாய்க்கு தெரியும் கல்லை தூக்கி அடித்தது இந்த மானிடன் தான்ட்டு. ஆனா நமக்கு தெரியல. கருவிகள் மட்டும்தான். அது கூட பிறந்தவர்கள் மூலமாகவும் வரலாம், அல்லது நண்பர்கள் மூலமாகவும் வரலாம். யாரின் மூலமாகவும் அது கருவியாக நின்று துன்பத்தை தரும். அது நாம செய்தது மட்டும்தான் தவிர பிறர் செய்தது அப்படின்னு அவங்க மேல நம்ம பிழைய சொல்றது எதற்குமே பிரயோஜனப்படாது. என்னைக்கு எல்லாமே என்னுடைய வினை ஏத்துக்கிறோமோ அன்றே நாம பெரும் பக்குவமற்ற ஞானின்னு வச்சுக்கலாம். சோதனையை பற்றி தெரிந்த அளவுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.